sudah atau dulu. Ya எப்பளோ பண்ணி வர்க் பண்ணேனா அப்புறம் பண்ணி முடி போயிட்டாங்களா வர்க் பண்ணல அப்புறம் பண்ணி முடி போயிட்டாங்க అది కాదు అక్కడ బండి ముందు పోయి ఉంది అక్కడ మునిగింది నాకు కొట్టు పోయి అక్కడ వరకు ఇచ్చారంటగా அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நேற்று இரவு முதல் தெலுங்கானாவில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள ரயில் தண்டவாளமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களிலும் நேற்று முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வருகிறது. இதனால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தெலுங்கானா மாநிலம் மஹபூபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லல்குறிச்சி பள்ளி கிராமம் அருகே ரயில் தண்டவாளத்தை இழுத்து சென்றிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் இருந்த ரயில் சிக்னல் கம்பமும் சரிந்து விழுந்திருக்கிறது. விஜயவாடா தெலுங்கானா இடையே ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மழை வெள்ளம் தண்டவாளத்தை இழுத்து சென்றது, ரயில் சிக்னல் கம்பம் சரிந்து விழுந்தது ஆகியவை பற்றி அறிந்த ரயில்வே அதிகாரிகள் அந்த பாதையை சீர் செய்யும் பணிகள் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்பொழுதுமே இந்த இடத்தில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் தற்பொழுது இந்த பணிகள் என்பது லேட்டாக தொய்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மாநிலத்திலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணா, குண்டூர், விஜயவாடா ஆகிய பகுதிகளிலும் தொடர் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாகவே 2 மாநிலங்களிலுமே மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா மாநிலம் குண்டூரில் 10 பேர் இதுவரைக்கும் இந்த கனமழையால் மரணம் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினமும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா ஆகிய 2 மாநிலங்களிலும் இன்றைய தினமும் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 2 மாநிலங்களிலுமே அதிகாரிகள், மீட்பு குழுவினர் ஆகியோர் தற்பொழுது அந்த பகுதியில் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு வருகிறார்கள். மேலும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என 2 மாநிலங்களுக்கும் ஒரு அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெலுங்கானாவில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக வீடுகளில் வெள்ளம் புகுந்திருக்கிறது. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தற்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.